ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டியூஸ்டே மார்னிங் இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜையோட 3ஆம் நாள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய மார்னிங் 4 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. முதல் வேலையாக குளிச்சுட்டு வாசலில் தண்ணி தெளித்து விட்டு கோலம் போட்டு விட்டுட்டு நிலைவாசலையும் விளக்கை ஏற்றிட்டு சாமிக்கு பூவெல்லாம் வச்சுட்டு பஞ்சபாத்திரம்லாம் தண்ணியை மாற்றிட்டு சாமிக்கு பிரசாதமாக பால் வச்சுட்டு ரொம்பவே மனசுக்கு நிறைவாக பிரம்ம முகூர்த்த பூஜையும் செஞ்சு முடிச்சிட்டேன். முகன் முதலாவானவர் தொழுதழ ஈரடியாலே மூலகலந்து நாதிசை முனிவரும் ஐம்புலன் மலர போற்றிசை கதிர்முடி திருநெடுமால் அன்று அடிமுடி அறியும் ஆதரவதனில் கடுமுரன் ஏனம் ஆகி முன் கலந்து ஏழலம் உருவ இடந்து பின்னெய்த்தும் ஊழி முதல்வ சய சய என்று. பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணி முடிச்சோன்னா சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு அரிசியை ஊற வச்சுட்டேன். சாதம் வடிக்கிறதுக்கு முன்னாடி எப்போவுமே அரிசியை ஊற வச்சிடுவேன். ஒரு அரை மணி நேரம் ஊறினா சாதம் நல்லாயிருக்கும். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு முட்டை சாதம் கேட்டதுனால முட்டை சாதம் தான் செஞ்சு கொடுக்க போகிறேன். பாப்பா லஞ்ச் பாக்ஸுக்கு முட்டை சாதமும், அவங்க அப்பாவுக்கு காலம்பரம் சாப்பிட்றதுக்கு முட்டை சாதமும். அவங்க காலையில் கம்பெனியில் போய் தான் சாப்பிடுவாங்க. சீக்கிரம் போனதுனால எடுத்துகிட்டு போயிடுவாங்க. காலையில் சாதம் வடிக்கும் போதே மதியானத்துக்கும் சேர்த்து சாதம் வடிச்சுக்குவேன். எனக்கு சாப்பிட்ற தக்காளி வறுவல் வறுத்துக்கிட்டேன். சைடிஷாக அப்பளம் பொரிச்சுக்கிட்டேன். தக்காளி வறுவலுக்கு அப்பளம் ரொம்ப நல்லாயிருக்கும். மதியானத்துக்கு சாப்பிட்றதுக்கும் தக்காளி வறுவல் அப்பளம் தான்.